இந்த மாதிரி நீங்களும் வீட்டில் ஆர்டிமியா கல்ச்சர் பண்ணணும்னு நீங்கள் விரும்புனீங்கன்னா உங்களுக்கு தேவையான ஒரு விஷயம் பொறுமை தாங்க. ஏன்னா இந்த ஆர்டிமியா கல்ச்சர் ஆகி வர மொத்தம் 20 மணி நேரம் ஆகுங்க. முதல்ல உங்களுக்கு என்ன தேவை அப்படின்னா ஒரு பாட்டில் எடுத்துக்கிடுங்க. அதுக்கப்புறமாட்டு மோட்ரு, அதுக்கு தேவையான கனெக்டர் எல்லாம் நீங்கள் எடுத்துக்கிடுங்க. அதுக்கப்புறம் அந்த கேப்சியூலையும் எடுத்துக்கிடுங்க. முதல்ல இந்த பாட்டிலை எடுத்து நல்லா கழுவிக்கிட்டு அதில் தேவையான அளவு தண்ணியை ஃபில் பண்ணிக்கிடுங்க. அதுக்கப்புறமாட்டு அந்த தண்ணியில் மாத்திரை உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ அந்த எக் ஆட் பண்ணாலே போதும். நிறைய மீன் இருந்ததுன்னா நிறைய ஆட் பண்ணுங்க. எனக்கு கொஞ்சம் மீன் இருக்கனால நான் எள்ளு போல் ஆட் பண்ணிக்கிட்டேன். அதுக்கப்புறம் தேவையான அளவு உப்பு எல்லாம் ஆட் பண்ணிக்கிடுங்க. மெயின் விஷயம் என்னென்னா முட்டை மேலே மிதந்துட்டுருக்கு. அதனால ஒரு ஈக்கிழிச்சு கிண்டி விட்டியன்னா உள்ள தாளம். கிண்டி விடாட்டிலாம் பிரச்சனை இல்லை. அதுக்கப்புறம் என்னென்னா ஒரு ஃபில்டர் எடுத்து உள்ளே போட்டு மோட்டரை ஆன் பண்ணி வச்சாலே போதுங்க. மறுநாள் உங்களுக்கு ஆர்டிமியா கல்ச்சராகவே இருக்கும். நீங்கள் எந்த மாதிரிப்பட்ட மீன்களை வளர்க்குறீங்க அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இனி நானும் நிறைய வெரைட்டிஸான மீன்களை வாங்கி வளர்க்கலான் இருக்கேன்.